அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையதுனா ஹன்லலா ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எழுத்தாளர்களில் ஒருவரான ஹன்லலா பின் அர் ரபீஉ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சந்தித்து, ஹன்லலா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் ஹன்லலா நயவஞ்சகனாகிவிட்டான் என்று சொன்னேன். அதற்கு அல்லாஹு தூய்மையானவன், என்ன சொல்கிறீர்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நாம் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு அருகில் இருக்கும்போது அவர்கள் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை பற்றி நாம் நேரடியாக பார்ப்பதை போன்று நினைவூட்டுகிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் புறப்பட்டு வீட்டுக்கு வந்ததும் மனைவி, குழந்தைகள் இப்படி கலந்துரையாடுகின்றோம், பிழைகளில் ஈடுபட்டும் விடுகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவற்றில் அதிகமானவற்றை மறந்தும் விடுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதே நிலையை நாமும் சந்திக்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு ஹன்லலாவாகிய நானும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அல்லாஹுடைய தூதர் அவர்களே, ஹன்லலா நயவஞ்சகனாகிவிட்டேன் என்று நான் சொன்னேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன அது என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கும் போது தாங்கள் எங்களுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் நேரடியாக பார்ப்பதை போன்று நினைவூட்டுகிறீர்கள். நாங்கள் உங்களிடமிருந்து புறப்பட்டு சென்றதும் மனைவி, குழந்தை குட்டிகளுடன் கலந்துரையாடுகின்றோம், பிழைகளில் ஈடுபட்டு விடுகின்றோம், அதிகமானவற்றை மறந்து விடுகிறோம் என்று நான் சொன்னேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் என்னிடம் இருக்கும் போதுள்ள நிலையிலும் அல்லாஹுடைய எண்ணத்திலும் எப்போதும் இருந்தால் உங்கள் படுக்கைகளிலும் நீங்கள் செல்லும் வழிகளிலும் வானவர்கள் வந்து உங்களுடன் கைகுலுக்கி இருப்பார்கள். மாறாக ஹன்லலா இப்படி சில நேரம் அப்படி சில நேரம் என்று 3 முறை கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5305 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்ட ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தியாகியாக, வீரதியாக மரணமடைந்தவர் என்கின்ற சிறப்பை பெற்றவராக போற்றப்படுகிறார்கள். உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த உஹது போரில் முஸ்லிம் படைகளோடு கலந்து களத்தில் குதித்த ஹன்லலா, என்னுடைய பங்குக்கு வந்தேன், நானும் வாளை 4 முறை சுழற்றினேன், முடிந்துவிட்டது என் பங்கு என்று முடித்து விடாமல் தன்னுடைய புதிய மனைவி தனக்காக காத்திருப்பாள் என்கின்ற எண்ணம் எதுவுமே அவர்களுடைய மனதில் இல்லாமல், வீட்டை மறந்து புது மனைவியை மறந்து அவர் கண்களிலும் சிந்தனையிலேயும் நிறைந்திருந்தது அந்த யுத்தகலத்தினுடைய பிரதானமான நிலைப்பாடுதான். அப்போது பக்கவாட்டிலே இருந்து வந்த ஷத்தாத் இப்னு அஸ்வத் என்பவன் தன் ஈட்டியை ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலில் சொருக அது மறுபுறம் வெளிவந்து விட்டது. அப்படியும் விடாது உடலில் குத்தி நிற்கும் ஈட்டியையும் வலிந்தோடும் குருதியையுமாய் எதிரியை துரத்தி கொண்டு வருகிறார்கள் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் மீண்டும் எதிரியின் ஈட்டி அவர்களை தாக்க
அவர்கள் வீரமரணம் அடைந்து விடுகிறார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட பலரும் வீரமரணம் அடைந்தார்கள். ஆனால் அந்த யுத்தகலத்திலே மாண்டவர்கள் சிதறி கிடக்கக்கூடிய அந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்லுகிறார்கள், உங்கள் சகோதரர் ஹன்லலாவை வானவர்கள் விண்ணுக்கு சுமந்து சென்றார்கள். சுவர்க்கத்தில் இருந்து வெள்ளி பாத்திரத்தில் எடுத்து வந்த நீரினால் அவரது உடலை கழுவி கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஹன்லலா நேற்று இரவு மனைவியோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டுவிட்டு அந்த முழுக்கு கடமையை, குளிப்பு கடமையை நிறைவேற்றிவிட்டு வந்தால் யுத்த காலத்திற்கு தாமதமாகிவிடுமோ என்கின்ற எண்ணத்திலே அந்த குளிப்பு கடமையை நிறைவேற்றாமலேயே வந்ததனால் அந்த நிறைவேற்றப்படாத கடமையை வானவர்கள் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றி அவர்களுடைய மேன்மையை இந்த உலகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறான் என்று அந்த காட்சிக்கு உண்டான நிலைப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சய்யிதுனா ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.